திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் உண்டாய் நஞ்சை உமையோர் என்று தொடங்கும் திருப்பதிகத்தின் பாடல்களை சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியிருக்கின்றது. இரண்டாம் திருமுறையில் 61வது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள இந்த திருப்பதிகத்தின் பாடல்கள் காந்தாரம் பண்ணில் இசையமைத்து பாடுவண்ணம் இயற்றப்பட்டுள்ளன. திருவெண்காடு தலத்தின் மீது திருஞான சம்பந்த பெருமானார் அருளி செய்த திருப்பதிகம். தனது இரண்டாவது தல யாத்திரையின் போது பல்லவனீச்சரம் மற்றும் ஷாய்க்காடு ஆகிய 2 தலங்களும் பூம்புகார் நகரத்தின் பகுதியாக உள்ள 2 தலங்களும் சென்ற திருஞான சம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்டு திருவெண்காடு தலம் வந்து அடைகின்றார். திருவெண்காடு தலத்தின் மீது திருஞான சம்பந்தர் அருளிய 3 பதிகங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. கண்காட்டும் நுதலானும் என்று தொடங்கும் பதிகம் பாடி பிள்ளை வரம் வேண்டுவோர் திருவெண்காடு தலம் சென்றடைந்து ஒரு மண்டலம் விரதமிருந்து பெருமானை அனுதினமும் வணங்கி அங்குள்ள முக்குளத்தில் நீராடினால் பழைய வினைகள் பெருமானின் அருளினால் முற்றிலும் கழிக்கப்பட்டு மக்கட்பேறு ஏற்படும் என்று திருஞான சம்பந்தர் உணர்த்துகின்றார். மேலும் மந்திரம் மறையவை என்று தொடங்கும் பதிகத்தினை முறையாக ஓதும் அடியார்கள் தங்களது வினைகள் முற்றிலும் களையப் பெறுவார்கள் என்பது தனது ஆணை என்று கூறுகின்றார். 3வதாக அருளிய பதிகம்தான் உண்டாய் நஞ்சை என்று தொடங்கும் திருப்பதிகம். இந்த பதிகத்தின் பாடல்களில் பெருமான் தனது அடியார்களுக்கு எவ்வாறெல்லாம் அருள் புரிகின்றார் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். பதிகத்தின் முதல் பாடல். உண்டாய் நஞ்சை உமை ஓர் பங்கா என்று உள்கி தொண்டு திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டா வண்ணம் மறுப்பான் எந்தை ஊர் போலும் வெண்தாமரை மேல் கருவண்டு யாழ் செய் வெண்காடே. அண்டா வண்ணம் அணுகாத வண்ணம். தொண்டாய் திரிதல், உடலாலும் மனத்தாலும் இறைவனுக்கு திருப்பணி செய்தல். இவ்வாறு தனக்கு திருப்பணி செய்யும் அடியார்களுக்கு பெருமான் பலவிதத்திலும் அருள் புரிந்து உதவுவதை விளக்கும் பாடல்கள் கொண்ட இந்த பதிகம் பெருமான் தனது அடியார்களுக்காக செய்த மிகப்பெரிய தியாகத்தை குறிப்பிட்டு தொடங்குகின்றது. பார்க்கடலிலிருந்து பொங்கி வந்த விடத்தின் ஆலகால விடத்தின் நெடியை கூட தாங்க முடியாமல் திசைக்கு ஒருவராக பிரமன், திருமால் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் சிதறி ஓடியபோது அந்த தேவர்கள் அனைவரும் பெருமானே நீர்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டு அலறிய போது தயக்கம் ஏதுமின்றி கொடிய ஆலகால விடம் என்று தெரிந்தும் அந்த நஞ்சினை தானே உட்கொண்டு தனது கழுத்தினில் தேக்கி வைத்து அனைவரையும் காத்த பெருமானின் கருணை செயல் இந்த பாடலில் குறிப்பிடப்படுகின்றது.
இத்தகைய உயர்ந்த தியாகத்தினை புரிந்த பெருமான் தியாகராஜன் என்று அழைக்கப்படுவது மிகவும் பொருத்தம்தானே. தனது உடலின் ஒரு பாதியை பிராட்டியின் வேண்டுகோளினை ஏற்றுக்கொண்டு அளித்த செயல் வேறு எவரும் செய்யாத அரிய செயல் அல்லவா. இவ்வாறு தனது அடியார்களாகிய தேவர்களுக்கும் தன்னை வழிபட்டு வேண்டிய உமை அன்னைக்கும் அவர்கள் வேண்டிய வரத்தினை அருளுவதால் தானே எல்லையற்ற நிகரற்ற வரங்களை அருளுபவன் என்று பெருமானை அனைவரும் புகழ்கின்றனர். இவ்வாறு தனது அடியார்களுக்கு வேண்டிய வரங்களை அருளி அவர்களது துயரங்கள் அவர்களை நெருங்காத வண்ணம் பெருமான் தடுக்கின்றார், தடுத்து அருள் புரிகின்றார் என்பதை உணர்த்தும் முகமாக துயரங்கள் அண்டா வண்ணம் அருப்பான் என்று குறிப்பிடுகின்றார். எந்தை என்று இந்த பாடலில் திருஞான சம்பந்தர் பெருமானை குறிப்பிடுகின்றார். அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாக இருப்பவன் சிவபெருமான். ஒரு தந்தையின் முக்கிய கடமை தனது மக்களை நல்வழிப்படுத்துதல். பெருமானும் அவ்வாறே தனது குழந்தைகளாகிய உலகத்து உயிர்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்துகின்றான். நல்வழிப்படுத்தும் முகமாக வாழ்க்கையை எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்ற செய்தியை வேதங்கள் மூலமாகவும் அருளாளர்கள் அருளிய கீதங்கள் மூலமாகவும் அவன் நமக்கு உணர்த்துகின்றான். பாடலின் பொழிப்புரை. பிரமன், திருமால் உள்ளிட்ட தேவர்கள் மற்றும் அரக்கர்கள் அனைவரும் பதறி 8 திசைகளிலும் ஓடும் வண்ணம் சிதறி ஓடும் வண்ணம் விரட்டிய கொடிய ஆலகால நஞ்சினை தான் உட்கொண்டு தேவர்கள் உள்ளிட்ட அனைத்து உலகத்தவர்களையும் காப்பாற்றிய பெருமானே என்று மனதால் தியானித்து தனக்கு தொண்டராகி பல வகையான திருப்பணிகள் புரியும் அடியார்களை துயரங்கள் அணுகாத வண்ணம் அவற்றை அறுத்தருளும் பெருமான் உரைகின்ற இடம் திருவெண்காடு தலமாகும். அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாக விளங்குபவனும் எனக்கு தந்தையாக விளங்கி என்னை நல்வழிப்படுத்தியவனும் ஆகிய பெருமான் குடிகொண்டுள்ள இந்த தலத்தில் செழித்து வளர்ந்துள்ள தாமரை மலர்களில் உள்ள தேனினை உண்பதற்காக மலர்களின் மீது அமர்ந்துள்ள கருவண்டுகள் தேன் உண்ட களிப்பினை வெளிப்படுத்தும் வண்ணம் யாழிசை போன்று முரல்கின்றன. பதிகத்தின் 2வது பாடம். நாதன் நம்மை ஆழ்வான் என்று நவின்று ஏத்தி பாதம் பல்நாள் பணியும் அடியார் தங்கள் மேல் ஏதம் தீர இருந்தான் வாழும் ஊர் போலும் வேதத்து ஒலியால் கிளி சொல் பயிலும் வெண்காடே. சென்ற பாடலில் உமையோர் பங்கா என்று அவனை தியானித்து வழிபடும் அடியார்கள் என்று குறிப்பிட்ட திருஞான சம்பந்தர் இந்த பாடலில் அவனை எவ்வாறு நாம் புகழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நாதன் நம்மை ஆழ்வான் என்று நவின்று ஏற்ற வேண்டுமாம். நாதன் என்றால் தலைவன் என்று பொருள். நம்மையெல்லாம் ஆட்கொண்டு நமக்கு அருள் புரிகின்ற இறைவனை நாம் ஏதும் கேட்காமல் இருந்த போதிலும் நமது தேவைகளை அறிந்து கொண்டு கருவான காலத்திலிருந்து இந்நாள் வரையிலும் நமக்கு பலவிதத்திலும் உதவி புரிகின்ற தலைவனை
அவன் நம்மை தொடர்ந்து ஆட்கொண்டு அருள் புரிவான் என்ற நம்பிக்கையுடன் நாம் அவனை புகழ்ந்து போற்ற வேண்டும். நவிலுதல் என்று இங்கே கூறுகின்றார். நவின்று ஏத்தி, ஏத்தி என்றால் புகழ்ந்து என்று பொருள். நவின்று என்று கூறுகின்றார். நவிலுதல் என்றால் இனிமையாக பேசுதல் என்று பொருள். இனிய மொழிகளால் நாம் பெருமானை புகழ வேண்டும் என்பதைத்தான் இங்கே உணர்த்துகின்றார். அவ்வாறு பெருமானை இனிய மொழிகளால் புகழும் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? பாதம் பன்னாள் பணிய வேண்டும். அவரது திருப்பாதங்களை தினந்தோறும் பணிந்து போற்ற வேண்டும். இவ்வாறு நம்மை ஆள்கின்ற பெருமான் என்று நவின்று ஏத்தி அவனது திருப்பாதங்களை பணிகின்ற அடியார்கள் தங்கள் மேல் உள்ள குறைகளையெல்லாம் அவன் தீர்ப்பானாம். நாதன் நம்மை ஆழ்வான் என்று நவின்றேத்தி பாதம் பன்னாள் பணியும் அடியார் தங்கள் மேல் ஏதம் தீர இருந்தான். ஏதம் என்றால் கெடுதி என்று பொருள். உயிர்களுக்கு கேடாக விளங்குவது, உயிர்களுக்கு ஊனமாக விளங்குவது அந்த உயிர்களுடன் பிணைந்துள்ள வினைகள்தான். அந்த வினைகளை தீர்ப்பதற்காகவே அவன் திருவெண்காடு தலத்தினில் குடிகொண்டு இருப்பதாக இங்கே திருஞான சம்பந்தர் ஏதம் தீர இருந்தான் வாழும் ஊர் என்று திருவெண்காடு தலத்தினை குறிப்பிடுகின்றார். இந்த திருவெண்காடு தலம் எத்தகைய பெருமை வாய்ந்தது! அதைத்தான் வேதத்து ஒலியால் கிளி சொல் பயிலும் வெண்காடே என்று குறிப்பிடுகின்றார். வேத பாடசாலைகள் மிகவும் அதிகமாக பண்டைய நாளில் இருந்தது போலும். இன்று கூட வேத பாடசாலைகள் மிகவும் வெற்றிகரமாக இந்த தளத்தினில் இயங்குவதை நாம் காணலாம். அந்த வேத பாடசாலையில் உள்ள சிறுவர்களெல்லாம் வேதங்களை கற்றுக்கொள்கின்றனர். அந்த சிறுவர்கள் வேதங்கள் கற்றுக்கொள்வதை அந்த தளத்தில் உள்ள கிளிகள் உற்று கவனிக்கின்றன. வேதங்களில் உள்ள சொற்கள் மூலம் பல வகையான இனிய சொற்களை அந்த கிளிகளெல்லாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கின்றனவாம். வேதத்து ஒலியால் கிளி சொல் பயிலும் வெண்காடே என்று கூறுகின்றார். பெருமான் இருக்கும் இடம் யாது? வேதத்து ஒலியின் மூலம் கிளிகள் எல்லாம் சொற்களை பயில்கின்றன என்று கூறுகின்றார். பயிலுதல் என்றால் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுதல் என்று பொருள். ஆனால்தான் கல்வி பயிலுதல் என்று பெரியோர்கள் குறிப்பிடுவார்கள். இதே பதிகத்தின் 7வது பாடலில் வேள்வி புகையால் வானம் இருண்டு காணப்படும் வெண்காடு என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுவதும் நமது நினைவுக்கு வருகின்றது. இடைவிடாது வேத மந்திரங்கள் சொல்லப்பட்டதால், அவற்றை கற்றுக்கொள்ளும் சிறுவர்களால் சொல்லப்பட்டதால், வேதத்தில் உள்ள சொற்களை கொண்டு இந்த தலத்தில் உள்ள கிளிகள் சொற்களை பேச பழகிக்கொள்கின்றன என்று திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைகள் அதிகமாக இருந்த ஊரான வெண்காட்டில் அரண் நாமம் ஆங்கு உள்ளோர் சொல்ல கேட்டு கிளிகளும் அவனது நாமத்தை கூறும் திறமை படைத்தனவாக விளங்கியன என்று திருஞான சம்பந்தர் கண்காட்டும் நிதலானம் என்று தொடங்கும் பதிகத்தின் 6வது பாடலில் சொல்வதும் நமது நினைவுக்கு வருகின்றது. வீழிமிழலை தலத்தில் அந்த தலத்தில் வாழும் கிளிகள் வேதங்களை கேட்டு பழகி அந்த வேத மந்திரங்களுக்கு பொருள் சொல்லும் ஆற்றல் பெற்றிருந்தன என்று திருஞான சம்பந்தர் வீழிமிழலை தலத்தின் மீது அருளிய பதிகத்தின் பாடலில் குறிப்பிடுகின்றார். நவின்று என்றால் விருப்பத்துடன் என்று பொருள்.
விருப்பம் இருந்தால்தானே நமது மொழிகள் இனிய மொழிகளாக வரும். விருப்பம் இல்லாமல் வெறுப்பாக இருந்தால் அந்த வெறுப்பு நாம் சொல்லும் மொழிகளிலும் வெளிப்படுகின்றது அல்லவா? ஏத்தி புகழ்ந்து, ஏதம் குற்றங்கள் மற்றும் குற்றங்களால் விளையும் துன்பங்கள். சொல் என்றால் வேதத்தில் உள்ள சொற்களையே சொற்களாக பெரியோர்கள் கருதினார்கள். அதனால்தான் சொற்றுணை வேதியன் என்று அப்பர் பெருமானும் தனது நமச்சிவாய பதிகத்தின் பாடலை தொடங்குகின்றார். பன்னாள் பெருமானை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் என்று கூறுகின்றார். தலைவனாகிய பெருமான் நிச்சயம் என்றேனும் ஒரு நாள் நம்மை ஆட்கொள்வான் என்ற நம்பிக்கையில் தொழுகின்ற அடியார்கள் என்று திருஞான சம்பந்தர் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். பாடலின் பொழிப்புரை: நமக்கு தலைவனாகிய பெருமான் நம்மை ஆட்கொண்டு அருள் புரிவான் என்ற நம்பிக்கையுடன் மிகுந்த விருப்பம் கொண்டு பல நாட்களும் அவனது திருப்பாதங்களை பணிந்து வணங்கும் அடியார்களின் குற்றங்களையும் அந்த குற்றங்களால் விளையும் தீமைகளையும் தீர்த்து அருள் புரியும் இறைவன் வாழும் ஊர் திருவெண்காடு தலமாகும். இந்த தலத்தில் வாழும் அந்தணர்கள் தொடர்ந்து வேதங்கள் ஓதுவதை கேட்கும் கிளிகள், இந்த தலத்தில் பயில்கின்ற சிறார்கள் தொடர்ந்து வேதம் கற்றுக்கொள்வதை கேட்கும் கிளிகள், அந்த வேத மந்திரங்களின் சொற்களை பயின்று பேசும் பெருமை உடையனவாக விளங்குகின்றன. பதிகத்தின் முதல் 2 பாடல்களை இந்த பதிவினில் சிந்தித்த நாம் அடுத்து வரும் பதிவுகளில் பதிகத்தின் எஞ்சிய பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.